ஹாய்ங்க. மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். மஷ்ரூம் வாங்கி ஒரு பாக்கெட் வாங்கினேன். அதை நாளாக கழுவி நாளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க. சூடாகட்டும். சூடானோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. வணங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூண்டு பேஸ்ட்டு வணங்கிருச்சுங்க. தக்காளியை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. மஞ்சள், கரம் மசாலையை சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மஷ்ரூம் வணங்கிருச்சுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. காளான் கிரேவி எல்லாம் ரொம்ப நல்ல சத்து இருக்குதுங்க. எல்லோரும் வாங்கி செஞ்சு பாருங்கள். யாரும் செய்ய தெரியாமல் வாங்குறதில்ல. இதை பார்த்து செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பெப்பர் தூவி இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்குமுங்க. ஷேர் பண்ணுங்கள். பாய். கமெண்ட் பண்ணுங்கள்.